Hi, hello everyone. Welcome back. Today recipe மீன் cookies. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 100 கிராம் சுகர் சேர்த்து நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா blend பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு முட்டை உடைச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. சின்னதாக உருட்டிட்டு இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. அது மேலே பட்டர் தடவி இந்த குக்கீஸை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்படி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி குக்கீஸாக தட்டி இதில் பேக்கிங் ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓவனில் 180 டிகிரியில் 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஓவன் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லேயர் உப்பு கொட்டிக்கோங்க. இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து இந்த தட்டை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து குக்கீஸ் ரெடி ஆயிரும். டிஃப்ரெண்ட்டான மீன் குக்கீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.